பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரிசுத்த பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. பிரைஸ் எவரிவன், பரிசுத்தமாயிருங்க. நம்ம வாழ்க்கை காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாலே பாவம் தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? பரிசுத்தம் ரொம்ப லோ ஆயிடுச்சு. பெரிய பெரிய பாவங்கள் கூட எல்லாரும் செய்யறதானே அப்படின்ற மனநிலை உண்டாக்கி பரிசுத்தம் ரொம்பவே லோ ஆயிடுச்சுங்க. வேதத்திலையும் இதே மாதிரி சமூகம் இருக்கு. நோவா அப்படின்றது வாழ்ந்த காலகட்டத்துல அவர் கூட இந்த எல்லா ஜனங்களும் இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சு ஆண்டவருக்கு ரொம்ப துன்மார்க்கமா வாழ்ந்தாங்க. அவங்களோட பாவத்தோட விளைவு எந்த அளவுக்கு அப்படின்னா ஆண்டோட சமூகத்தை போய் எற்ற அளவுக்கு அவங்களோட பாவம் இருந்தது. ஆனாலும் அவங்களுக்குள்ள வாசமா இருந்தாலும் நோவா அப்படின்றத தன் பரிசுத்தை காத்துக்கொண்டு நீதிமான உத்தமனா என்று சொல்லி வேதம் சொல்லுது. இந்த பரிசுத்தின் விளைவாக தான் அவர் குடும்பமும் அவரும் பெரிய அழிவின்றி காக்கப்பட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாடுற சமுதாயம் பாவத்தால நிறைந்திருந்தாலும் நம்மளும் நோவா போல நம்மளோட பரிசுத்தை காத்துக்கலாங்க. வேதம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி அவனுக்குரிய பலனை நான் தருவேன்னு சொல்லி பரிசுத்தமா இருங்க. அதோட பலனை ஆண்டவர் நிச்சயமா கட்டளையிடுவார். God bless you.